நாடு இன்றைக்கு டெமோக்ரசியை இழந்துவிடுமோ என்கின்ற பயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. சபைக்கு ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன். ನಗರ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರೆಲ್ಲ ಪುತ್ಲಿಯನ್ನ ಅಲ್ಲಿ ಒಡೆದೋಗಿದೆ. ಅದನ್ನ ಮಾಡಿಫೈ ಮಾಡಿ ಅದನ್ನ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಬೇರೆ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂವನ್ನ ಇಡಬೇಕು ಅಂತ 8 ತಿಂಗಳಾಗಿದೆ. ಅಂಬೇಡ್ಕರ್ ಪಾರ್ಕ್ ಅನ್ನು ಕೂಡ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಮಾಡಬೇಕು. ನಗರಸಭೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಗರಸಭೆ ಮುಂದೆ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಟರ್ ನ ವಿರೋಧ ಮಾಡಿ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ದೊಡ್ಡ ಹೋರಾಟವನ್ನ ನಾವು ಮಾಡುತ್ತೇವೆ. ಶಾಸಕರು ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ಗಮನ ಹರಿಸಬೇಕು ಅಂತ ಕೂಡ ನಿಮಗೆ ಮನವಿ ಮಾಡುತ್ತೇವೆ. ಡಿಸೆಂಬರ್ 6ನೇ ತಾರೀಕು ಈ ಪಾರ್ಕ್ ಮುಂದೆ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ದೊಡ್ಡ ಧರಣಿ ಹೋರಾಟವನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ. जय 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 भीम, जय 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 भीम, பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசியலமைப்பை பாதுகாப்போம் 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 அரசியலமைப்பை பாதுகாப்போம் 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 அரசியலமைப்பு சட்டத்தை जय பாதுகாப்போம். जय 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 भीम, ஜெய் 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 பீம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் சார்பாக இன்று புரட்சியாளர் அரசியலமைப்பு சட்டப்பிதா கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்திய பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்த நாள். அதோடு அந்த சட்டத்தை இந்திய பாராளுமன்றம் முழுமனதோடு ஏற்று நமக்கு நாமே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பிரகடனம் செய்த நாள் இன்று நவம்பர் 26. இந்த நாளிலே சேவ் யுனைடெட் கேஜிஎஃப் ஃப்ரண்டின் மூலமாக சில உறுதிமொழிகளை எழுப்போம். சேவ் சேவ் Indian Constitution, சேவ் சேவ் Indian Constitution, protect protect Indian Constitution, protect protect Indian Constitution, protect protect Indian Constitution, சேவ் சேவ் democracy, சேவ் சேவ் democracy, சேவ் சேவ் democracy, சேவ் சேவ் democracy. ஜெய் பீம் ஜெய் பீம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நன்னாளிலே பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய நாட்டிலே சமர்ப்பிக்கப்பட்ட நாள் இன்று 1949 நவம்பர் 26ஆம் தேதி இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நாள் இந்த நாள். இந்த நாளிலே சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய முக்கியமான கோஷங்களை நீங்கள் இங்கே கேட்டிருப்பீர்கள். சேவ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சேவ் ப்ரொடெக்ட் கான்ஸ்டிடியூஷன், சேவ் டெமோக்ரசி அப்படின்ற 3 வார்த்தைகளை வைத்து இன்றைக்கு முழக்கமிட்டு இருக்கின்றோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை சமர்ப்பிக்கின்ற போது ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அப்படின்ற 3 பிரின்சிபல்ஸ்களை அறிவித்து இந்த நாட்டிலே கொண்டு வந்தார். எந்த ஒரு நேரத்திலே இந்த 3 கோஷங்களுக்கும் கொள்கைகளுக்கும் இந்த நாட்டிலே ஆபத்து ஏற்படுகின்றதோ அப்பொழுது இந்த நாட்டிலே ஜனநாயகம் செத்துவிடும் என்று அன்றைக்கே அவர் எச்சரித்தார். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. இந்த நாட்டிலே அவர் படிக்கின்றதற்காக எத்தனை இன்னல்களை பட்டார், ஒடுக்கப்பட்டார், நசுக்கப்பட்டார். ஆனால் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய கரங்களால் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை இந்த நாடே கையேந்தி பெற்ற மிகப்பெரிய ஒரு வரலாறை யாரும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்திய நாடு இன்றைக்கு டெமோக்ரசியை இழந்துவிடுமோ என்கின்ற பயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல் என்று அவர் என்ன சொன்னாரோ அந்த ஈக்குவாலிட்டி இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஆட்சி
எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நசுக்கினால் மட்டுமே நாம் அவர்கள் கண்ட கனவு இந்த நாட்டிலே பலிக்கும் என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது சாதாரண நாள் அல்ல. இந்திய நாடு சுதந்திரம் பெற்று இன்று வரை ஜனநாயகம் இருக்கிறது, ஓட்டு முறை இருக்கிறது. இந்த நாட்டு மக்கள் வாக்களிக்கிறார்கள். பேசுகின்ற உரிமை, எழுதுகின்ற உரிமை, படிக்கின்ற உரிமை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஒரே பிதா மகன் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய வடிவமைக்கப்பட்ட அந்த கோட்பாடுகள் தான் இன்று வரை இதை காக்கின்றது. உண்மையிலே இன்றைக்கு இதற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. மதவாதி சக்திகளால் கம்யூனியல் போர்ஸ் இந்த நாட்டை அச்சுறுத்துகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் எதற்காக இதை பேசுகிறது என்று யாராவது நினைக்கலாம். பல அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தங்க வயலிலே அதே சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இந்த நாட்டிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். நகர சபைக்கு ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன். ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಈ ನಗರ ಸಭೆಯ ಕಮಿಷನರ್ ಆಗಿ ಇರತಕ್ಕಂತ ಕಮಿಷನರ್ಗೆ ಒಂದು ಬೇಡಿಕೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಈ ಜಿಲ್ಲೆಯ ಡೆಪ್ಟಿ ಡಿಸಿ ಕಮಿಷನರ್ ಅವರಿಗೆ ಕೂಡ ಇವತ್ತು ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಈ ಒಂದು ಬೇಡಿಕೆಯನ್ನ ಇಡುತ್ತಾ ಇದೆ. ನಗರಸಭೆಯಲ್ಲಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರೆಲ್ಲ ಪುತ್ಲಿಯನ್ನ ಅಲ್ಲಿ ಒಡೆದು ಹೋಗಿದೆ. ಅದನ್ನ ಮಾಡಿಫೈ ಮಾಡಿ ಅದನ್ನ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಬೇರೆ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂವನ್ನ ಇಡಬೇಕು ಅಂತ 8 ತಿಂಗಳಾಗಿದೆ. ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ನಿಮಗೆ ಬೇಡಿಕೆ ಇಟ್ಟು 8 ತಿಂಗಳಾಗಿದೆ. ಇದೇ ಪಾರ್ಕ್ ಅಲ್ಲಿ ಇದನ್ನ ಒಂದು ಒಳ್ಳೆ ಉದ್ಯಾನವನವನ್ನಾಗಿ ಮಾಡಬೇಕು. ನಗರಸಭೆ ಕಂಟ್ರೋಲ್ ಅಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಈ ಬಾಬಾಶನ್ ಪೇಟ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪಾರ್ಕ್ ಅನ್ನು ಕೂಡ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೂಡ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ನಿಮಗೆ ಬೇಡಿಕೆಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿದೆ. 8 ತಿಂಗಳ ನಂತರ ಕೂಡ ನೀವು ಅದನ್ನ ನಿರ್ಲಕ್ಷ್ಯಣೆ ಮಾಡಿದ್ದೀರಿ. ಇವತ್ತು ಡೆಪ್ಟಿ ಕಮಿಷನರ್ ಆಫ್ ಕೋಲಾರ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಟರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಕಮಿಷನರ್ ಅವರು ಇವತ್ತು ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ ನಲ್ಲಿದ್ದಾರೆ. ನಿಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ನೀಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಡಿಸೆಂಬರ್ 6ನೇ ತಾರೀಕು ಒಳಗೆ ನಗರಸಭೆಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪುತ್ಲಿಯನ್ನ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಬೇಕು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಡಿಸೆಂಬರ್ 6ನೇ ತಾರೀಕು ಈ ರಾಮಶನ್ ಪೇಟ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪಾರ್ಕ್ ಅನ್ನ ಕೂಡ ಒಂದು ಒಳ್ಳೆ ಉದ್ಯಾನವನ್ನ ಮಾಡಿ ಅವತ್ತು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ನಗರಸಭೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಗರಸಭೆ ಮುಂದೆ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಟರ್ ನ ವಿರೋಧ ಮಾಡಿ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ದೊಡ್ಡ ಹೋರಾಟವನ್ನ ನಾವು ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂತ ಈ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನಲ್ ಡೇ ಅಂಗವಾಗಿ ನಿಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಬೇಡಿಕೆ ಎರಡನ್ನು ಕೂಡ ಇಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಈ ಕ್ಷೇತ್ರದ ಶಾಸಕರು ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ಗಮನ ಹರಿಸಬೇಕು ಅಂತ ಕೂಡ ನಿಮಗೆ ಮನವಿ ಮಾಡುತ್ತೇವೆ. ಅದು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಡಿಸೆಂಬರ್ 6ನೇ ತಾರೀಕು ಈ ಪಾರ್ಕ್ ಮುಂದೆ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ದೊಡ್ಡ ದೆದರಿ ಹೋರಾಟವನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂತ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆ ನೀಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. அதே போன்று எங்களது அம்பேத்கர் அகாடமியின் சீஃப் பார்ட்டனாக விளங்கக்கூடிய சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய உப தலைவரான மற்றும் அவரும் கல்வியிலே சிறந்து பிஇ எம்பிஏ படித்து டிஆர்டிஓ டைரக்டராக விளங்கினார். அவர் நமது வழக்கறிஞர் ஜோதிபாஸ் அவர்களுக்கு மாலை அணிவிக்கும்படி கேட்டுக் கொள்கின்றேன். எப்படியாவது ப்ரோக்ராம் அம்பேத்கர் கண்ட கனவிலே ஏழை குடும்பத்திலே தங்க வயதிலே பிறந்து கல்வியிலே உயர்ந்து பிஇ எம்பிஏ படித்து ஒரு டிஆர்டிஓ டிஃபென்ஸ் டைரக்டராக விளங்கிய மதிவாணன் அவர்களுக்கு நமது சேவ் கமிட்டியுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படி கேட்டுக் கொள்கின்றேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்